அம்மாண்ட இமை கதை சொல்லுவ இந்த கடவுள் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். அம்மாவுக்கு ஒரு காய்ச்சட்டை ஒன்று போடுவோம் என்ன ரஞ்சனி. எப்பவுமே இந்த சட்டையோட பார்த்துருக்கேன். அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு நான் ஒரு பஞ்சாபி போட்டு பார்க்க எனக்கு ஆசை. கேக்கு வெட்டுவது எனக்கு சந்தோஷத்தை விட எல்லாம் புள்ளியாண்ட சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம். என்னுடைய வாழ்க்கையில என்ன சொல்றேன், ரெண்டு ஆயுஷும் அம்மாவுக்கு போகணுமெண்டு என்னுடைய அந்த ஒரு வாழ்த்து அது எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கும். அப்படியான ஒரு இது இன்றைக்கு இந்த கிரீடத்தோட நீங்க பட போன அம்மாவை. அனைத்து என்னுடைய சொந்தங்களுக்கும் வணக்கம். நீங்கள் அனைவருமே சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். அதே போல நாங்களும் சந்தோஷமா இருக்கிறோம். என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னுக்கு பார்த்துருப்பீங்க ஹாப்பி பர்த்டே இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய தெய்வத்துக்கு என்ன இந்த மகாராணிக்கு இந்த வீட்டின் மகாராணிக்கு பிறந்த நாள் ரெண்டு 57வது பிறந்த நாள். அப்போ அதான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதில் என்ன ஒரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு 29 வயசு ஆகுது. இந்த 29 வயசில் என்னுடைய அம்மாவுக்கு நான் கேக்கு வெட்டினது வந்து சரித்திரமே கிடையாது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் 21 வயசில் சுவிஸுக்கு போயிட்டேன். அப்போ 21 வயசு வரைக்கும் நான் இங்கே அம்மாவோட இருக்கும்போது இருந்த சூழ்நிலை அப்படி. ஏனெண்டா யாருமே அப்படி என்னென்னு சொல்கிறாரு, என்னென்னா ரொம்ப ஒரு ஒரு மிடில் கிளாஸை விட ரொம்ப ஒரு இதெல்லாம் நாங்கள் வாழ்ந்தோம். அப்போ அந்த கேக்கு வெட்டணுமெண்டு அது தோணையில் எனக்கு தெரியலை ஏன்னா அப்படின்ட்டு. எப்போ நிரஞ்சனி இங்கே வந்துச்சோ வீட்டை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே நிரஞ்சனி இங்கே வீட்டை வந்து அம்மாவோட இருக்குது. அண்டையில இருந்து தான் நிரஞ்சனி அம்மாவுக்கு கேக்கு வெட்ட வலிக்கிட்ட ஒவ்வொரு வருஷமும். இந்த வருஷம் அம்மாவோட இருக்கிற சூழ்நிலை எனக்கு வந்துட்டுது. என்ன அப்போ முதலாக என்னுடைய வாழ்க்கையில் அம்மாவோட இருந்து முதலாவதாக நான் அம்மாவுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் அம்மாவோட இருந்து செய்ய போகிறேன். இதைத்தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு என்னென்னு சொல்கிறேன், இன்றைக்கு விடிஞ்சலேருந்து எனக்கு ஒரு இதாகவே இருந்துச்சு. ஓகே, இதை நான் இன்றைக்கு பார்க்க போகிறோம் நம்மளுக்கு கேக்கு வெட்டுறது என்று. ஏன்னா எத்தனை பிள்ளைகளுக்கு இது கொடுத்து வச்சிருக்குமோ எனக்கு தெரியலை. இப்போ இந்த காணொளி வந்து எல்லாருடைய அம்மாக்களுக்கும் ஒரு சமர்ப்பணமாக இருக்கட்டும். என்ன இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தடல் புடலாக வேலை நடந்து கொண்டு இருக்குது. இப்போ எங்கள்ட சொந்தக்காரர் வர போயினோம். பார்ப்போம் என்ன நடக்குது, என்ன வேலையை நடக்குதுன்னு. என்ன ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்று சொல்கிறது, ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்று சொல்கிறது, உண்மையா நிரஞ்சனி பாவம், ரொம்ப பாவம். விடிய எழும்பினிலிருந்து விடிய அதாவது 6 மணிக்கு எழும்பி சந்தைக்கெல்லாம் போய் இங்க பாருங்க நிரஞ்சு இங்க பாருங்க இந்த குழந்தை இந்த பாவம் இந்த தெய்வம் என்னட்டு பாத்தீங்கன்னா விடிய 6 மணிக்கு எழும்பிய அது என்னட்டு சொல்றது, சந்தைக்கெல்லாம் போய் ரச்சி எல்லாம் வாங்கி இந்த கொத்து பையெல்லாம் வாங்கி உள்ள நாட்டு முழு மரக்கறிகள் முட்டை ஆத்தி இதண்டு எல்லாம் வாங்கி எல்லாம் குழம்பெல்லாம் வச்சு வீடெல்லாம் ஒதுக்கி நீட் பண்ணி உண்மையா ஐ ஆம் ப்ரௌட் நிரஞ்சனி. உண்மையா அவங்கள நினைச்சு என்ன என்னுடைய வாழ்க்கையில நிரஞ்சனியை நான் இப்ப கல்யாணம் கட்டி ஒரு 3 மாசம் தான். ஆனா நான் 10 வருஷமா நிரஞ்சனியோட நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். என்ன நிரஞ்சனி அப்ப எனக்கு என்னன்னு சொல்றது, என்னுடைய வாழ்க்கையில நிரஞ்சனி கிடைச்ச பொக்கிஷம்னு சொல்ல மாட்டேன், அதுக்கும் மேல அது வார்த்தையே இல்லை. எனக்கும் அதுக்கும் மேல இல்ல இது பாக்குறாக்கள் என்ன நினைக்கிறீங்களோ தெரியல. எப்ப பார்த்தாலும் மாறி மாறி சீன் போட்டு கொண்டிக்கணும் இல்ல என்ன சொல்லுங்க. நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சொல்றேன். நாங்க வாழ போறது கொஞ்சம் காலம், அந்த வாழ்ற அந்தந்த காலத்திலேயே எங்களோட மனங்கள்ல இருக்கிற அன்புகளை வெளிப்படையா பகிர்ந்துட வேணும். இப்போ ஒரு இறந்து முடிய எனக்கு இவ்வளவு அன்பு இருக்கு, நான் இவ்வளவு லவ் பண்ணி நான் சொல்றதை காட்டிலும் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு வைஃப் சமைச்சு கொடுக்க நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம், அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு ஹஸ்பண்ட் நாங்க ஒரு என்கரேஜ் பண்ணி அவைக்கு ஒரு சந்தோஷம். அத மாதிரி இது அந்த காணொலி இல்ல, இது வந்து தெய்வத்தின் காணொலி. அப்ப பாத்தீங்கன்னா உண்மையா அதான் நான் என்னது சொல்ல வந்தேன்னா விடிஞ்சல இருந்து நிரஞ்சனி அது இதுல இந்த என்னன்னு சொல்றது, இப்படி எத்தனை மருமகள் எத்தனை மருமகள்கள் இப்படி மாமியாருக்கு இப்படி இருப்பினமோ எனக்கு தெரியல. நான் 100க்கு 90 விதமான பிள்ளைய நிரஞ்சனி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், நம்புறேன். அப்படிதான் இருக்க வேணும். மாமிமார் அம்மாமார் மாதிரி இருந்தால் மருமகள் மகள்மார் மாதிரி கட்டாயம் இருப்பினும் என்ன கண்டிப்பாக என்னட்டு சொல்றது, நான் நிரஞ்சனியை குறிச்சு அவ்வளவு நான் பெருமைப்படுறேன்னா அப்படியே இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லா. என்ன நிரஞ்சனி இருப்போமே. ஓகே, அப்ப பாத்தீங்களாண்டா இனித்தான் உங்களுக்கு இந்த வீட்டு இந்த பர்த்டே கேர்ளை காட்ட போறோம். சரியோ,
பர்த்டே பேபி. அப்ப பர்த்டே பேபியை பார்த்தீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்காண்டு வேறங்க. ஹலோ, இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் தாயே. என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? வெங்காயம் வெட்டுறீங்க. இதை பார்த்தீங்களா? நீங்க பெரும்பாலும் சில ஆக்கள் கேட்டுறீங்க நிரஞ்சனி தங்கச்சியை காட்ட சொல்லி. தங்கச்சி வேற இருக்கா? பார்த்தீங்களா? இதான் நிரஞ்சனி தங்கச்சி, தங்கா என் தங்கச்சி அவ. அப்ப வெங்காயம் நடக்குது என்ன? சரி, அப்ப என்னண்டா இப்ப அவையில் வந்து கொண்டிருக்கணுமோ? வந்து கொண்டிருக்கணும். அப்ப நீங்கள் வலிக்கிடாம இருந்தா என்ன கட்டம் அம்மா? அம்மா அம்மா நீங்கள் வலிக்கிடாம இருந்தா என்ன கட்டம்? எழுப்புங்க, புளியும் கழுமுங்க, கழுமுங்க கழுமுங்க. நான் விட்டுறேன் வெங்காயத்தை, எழுமுங்க. அப்ப அவையில் வர விட்டு மிச்ச மிகுதி வீடியோவை எடுப்போம் வேணாம்மா. அப்ப இன்றைக்கு அப்ப நீங்க எப்படி வலிக்கிட போறீங்க? இல்ல, அம்மாக்கு ஒரு காய்ச்சட்டை ஒன்று போடுவோம் என்ன ரஞ்சனி? அம்மாக்கு ஒரு காய்ச்சட்டை டிஷர்ட். இல்ல உண்மையா என் அம்மா வந்து எப்பவுமே இந்த சட்டையோட பார்த்திருக்கிறேன். அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு நான் ஒரு பஞ்சாபி போட்டு பார்க்க எனக்கு ஆசை. இல்லாட்டி ஒரு ஜீன்ஸும் ஒரு ஷர்ட்டும் டிஷர்ட்டும் போட்டு பார்க்கணும் ஒரு அம்மா. தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து அவருக்கு ஒரே விருப்பம். கமெண்ட்ஸ்ல நீங்க பஞ்சாயத்து எத்தனை பேர் போறோம்னு சொல்ல போறதை வச்சுதான் அடுத்த ஒரு காணொலியில இவ பஞ்சாயோட நாங்க வைக்கிறோம் செய்கிறேன் நிரஞ்சனிய. ஒரு காணொலி எடுத்து போடுறோம். போட வைப்பேன் நான் பஞ்சாயத்து பாருங்க. சொல்ல மாட்டோம் இருங்களே. ஓகேண்ணே. அப்ப தொடர்ந்து பாருங்கோ எப்படி பர்த்டே போதாண்டு என்னம்மா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாண்டா என்னென்னா இப்போ அம்மா எல்லாம் வலிக்கிட்டேன் என்ன. இப்போ தெய்வம் வலிக்கிட்டு இருக்குது. இப்போ தெய்வத்தின் தங்கச்சி இருக்கிறேன் அதில் அந்த வெள்ளை சட்டை போட்டிருக்கிறாவில்லோ, அதான் தங்கச்சி. அப்போ அதை காட்டியிருப்பேன். இப்போ வலிக்கிட்டால காட்டுவோமே நான் உங்களுக்கு. இப்போ சின்னண்டா என்ன வடிவா சிரிச்சு விடுங்கள என்ன இருக்கா? என்னண்டா ரொம்ப வைக்கப்படுறா. இது பார்த்தீங்கன்னா இது என் அக்கா, இது எங்கிட்ட கொண்ட விட்ட அக்கா, சின்னண்டாண்ட மகள். இது மகன் என்ன இப்போ பிறந்த நாளுக்கு பார்த்துருக்கிறோம். இது தங்கா, இது இது அந்த அக்காண்ட ஒரு மகன். ஓகே, உள்ளுக்க போ. இப்போ நான் வந்து ஹலோ வணக்கம். வலிக்கிட்டீங்க. எழுப்புங்க வாப்பம்மா இருக்கா, எழுப்புங்கம்மா இருக்கா, வாப்பம்மா இருக்கா, பின்னே போங்கம்மா இருக்கா பாப்போம். திரும்புங்க. ஆடாம்மா என்னம்மா நீங்கள் வேற லெவல் அம்மாவை. ஓ ஓகே, பர்த்டே பேபி இடத்துக்கு வந்துட்டா என்ன? எங்க கேக் எங்க? ஓட இங்கே வாரப்பா கேக்க. வா வேற லெவலா. எப்படி இருக்கும்மா? என்னென்று சொல்றேன்னு தெரியாம இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. முதலாக நான் வந்து நிற்கும் போது கேக்கு வெட்ட போறோம் என்ன. இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா எனக்கு கிழவிக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. எத்தனை வயசு அம்மாக்கு மதிப்பிடலாம் நிறைஞ்சு? என்ன 15 முடிஞ்சு 16 சொல்லல. இல்ல உண்மையா ஒரு 40-45 மதிப்பிடலாம் இல்லையோ? அப்படி சொல்லிட்டேங்க. மூத்த பாத்தியா? ஓகே, நம்ம கேக்கில் வெட்டுவோம். அப்ப இன்னும் கொஞ்சம் பேர் வேற இருக்கேன்னு அவையில வேற விட்டு கேக்க வெட்டுவோம் என்ன. சரி அம்மா, அப்ப என்ன கேக்கு வெட்டுவோமே? இப்ப கேக்கு வெட்ட எடுங்க, கத்தி எடுங்க. அப்ப புன் சிரிப்பு பாருங்க. ஐயோ அப்ப முதல் முழுகுதிரி கொளுத்தணுமே. நாடே பாத்தியா நினைஞ்சு? நான் கேக்கு வெட்ட கத்தி எடுக்க மாட்டேன். முதல் முழுகுதிரி கொளுத்து விடுவோம். கொளுத்துங்கம்மா.
ஆமா அம்மா சரி கீழே கொடுத்தவனு கீழே அப்ப என்ன இது? அது பூரிஸ் அம்மா அது பூரிஸ் அம்மா கொடுத்துங்க Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. ஓகே எல்லாம் கை தட்டுங்க நீங்க கை தட்டக்கூடாது அம்மா ஓகே அப்ப ஊருக்கு பாருங்க கீழே குடிஞ்சு ஓகேல அப்ப அடுத்தது அம்மா அப்ப பூரிச கொளுத்துங்க அம்மா பூரிச பூரிச கொளுத்துங்க அவன் சீருவோம் அம்மா நல்லா இருக்கும் அம்மா டைமா கதை சொல்லுவ என்னம்மா பாத்தியல ஓகேட அப்ப கேட்க வெட்டுவோமே அம்மா பண்டைய மருமகனுக்கும் அப்ப 14 வயசு பிறந்தா அப்ப அதையும் நாங்க இப்ப செய்ய போறோம் என்ன அப்ப கொளுத்துவோமோ தம்பி ஓகே அப்ப இவருக்கும் பாட்டு பாடுவோம் எல்லாரும் Happy birthday to you Happy birthday to you Happy birthday Happy birthday to you ஓகே நான் கை தட்டுங்க கீழே குனிஞ்சு ஊதாப்பன் ஓகே அப்ப அம்மா அப்ப வாங்க அப்படியே நீங்களும் ஓகே அப்ப 2 பேரும் நில்லுங்கோ சரி அப்ப 2 பேருக்கும் சேர்த்து கேட்க விட்டுவோமோ 2 பேரும் சேர்ந்து கத்தியால ஓகே அப்ப 2 பேரும் சேர்ந்து அப்ப கத்தி எப்படிங்கோ 2 கத்தியோ ஒரு கத்தியோ ஒரு கத்தி 2 பேரும் சேர்ந்து பிடிச்சா ஒரு கத்தி இதே ஓகே என்ன சொல்றேன் என்னுடைய வாழ்க்கையில முதலாக அம்மாவுக்கு நான் கேட்க வேண்டி இருக்கிறேன் என்ன அவரோட இவனுக்கு முதலா தீர்த்துறேன் இவனுக்கும் எனக்கு தீர்த்து விடுங்க எனக்கு மாமா கணக்கவை மாமா நான் போவேன் நல்லா இருக்கு சரியா அப்போ ஓகே அப்ப தீர்த்துறாங்க அம்மா தீர்த்துங்க அப்ப பிறந்த நாள் பாட்டு ஏதாச்சும் பாடி முடியுங்க ஓகே பெரிய சந்தோஷமே அம்மா சந்தோஷமே அப்ப பெரிய சந்தோஷமே ஓகே அப்ப எல்லாம் சாப்பிடுவோமே அப்ப நாங்கள் கொத்துரட்டி நல்லா நிறைஞ்சு நீ வடிவா செய்து வச்சிருக்கிறார் ஒரு குடி ஒன்று குடிப்போமே எல்லாரும் ஓகே அப்ப வாங்க சாப்பிடுவோம் இப்ப நிரஞ்சினி வந்து ஒரு அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்க போத வா நிரஞ்சினி 24 பவுனில் அம்மாவுக்கு ஒரு தலை கிரீடம் மகாராணிக்கு ஒரு தலை கிரீடம் 24 பவுனில் நிரஞ்சினி நண்பு பரிசு வா இன்றைக்கு இந்த கிரீடத்தோட நீங்க படக்கணும் மீரவம்மாவ சரியோ இந்த கிரீடத்தோட படக்கணும் அம்மா இந்த கேக் உங்களுக்கு யார் வாங்கி தந்தது தெரியுமே நினைஞ்சிட்ட தங்காச்சி தங்கா தான் வாங்கி தந்த தங்காக்கு தீர்த்து எனக்கு கேட்க
நீங்க தீர்த்துங்க அவளுக்கு. வடிவ ஆவண்டி சாப்பிடுவோம் மாதிரிதாங்கா. அப்ப சாப்பிடுவோமே நான் வேலைக்கு நல்லா பசியண்டா எனக்கு பசிக்குதம்மா. அம்மா கலட்ட கூடாதுல சொன்னான் உங்களுக்கு. அப்ப மேலே இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற என்ன என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய என்ன சொல்கிறேன் என்னுடைய உறவுகள் என்னுடைய அம்மா வாழ்த்தவணுமென்று நான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். என்னென்று சொல்கிறது, எல்லாருக்குமே அம்மா அம்மா தானே, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் என்னென்னு சொல்கிறேன், 2 ஆயுசும் அம்மாவுக்கு போகணுமென்று என்னுடைய அந்த ஒரு வாழ்த்து அது எல்லா பிள்ளைகளுக்கும் இருக்கும். அப்படியான ஒரு இது. அம்மா ஒரு 105 வயசு மட்டும் இருப்பீங்க. அங்கால வேண்டாம் 105 வயசு காணும். எனக்கு நான் ஒரு 75-80 வயசு மட்டும் நான் இருப்பேன். அப்போ ஓகேண்ணே, அப்போ சந்தோஷம். அப்போ சாப்பிடுவோம் வேணாம்மா, சாப்பிடுவோம். அப்போ நீங்களும் அங்கே என் தெய்வத்தை நீங்களும் மனசால வாத்தோணும் என்ன. ஓகே, அப்போ சாப்பிடுவோம் வேணாம்மா. சரி, அப்போ நான் என் அம்மாவை நான் தாங்க ஒரு இடம் இருக்கா என் அம்மாவை நான் சரியோ என்னென்னு சொல்கிறது, நான் பிறந்து வளர்ந்ததுக்கு என் அம்மாண்ட காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கினதே கிடையாது. ஏனென்றா அது என்னென்னு சொல்கிறது எனக்கு தெரியல. எனக்கு என்ன அது 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 விளங்கல எனக்கு ஏன் அப்படி என்று. ஆனால் இன்றைக்கு நான் என்னென்னு சொல்கிறது, ஒரு தாயின் ஒரு ஆசீர்வாதம் அது எப்போவுமே இருக்கும். அது நாங்கள் காலில் விழுந்து தான் நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கினாத்தான் அந்த தாயின் ஆசீர்வாதம் கிடைக்குமென்று அப்படி இல்லை. ஆனால் நான் இன்னைக்கு நான் என் அம்மா காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்க போகிறேன். நான் முழு ஆசீர்வாதத்தையும் அம்மா எனக்கு கொடுக்க போகிறேன். எல்லா ஆசீர்வாதம் தர போறீங்களாம்மா? சரியோ? இந்த கடவுள் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சரி, என்ன வளரீங்க? கேக் வந்து பாத்தீங்கன்னா தங்கா முதல் சம்பளத்துல அம்மாக்கு சர்ப்ரைஸ் தங்கா வேலைக்கு போய் சம்பளத்துல 3500 ரூபா கிடைச்ச இந்த மாசம் சம்பளம் தங்காக்கு அதில் வாங்கி தந்தது சந்தோஷம் எனக்கு. யா அம்மா சந்தோஷம் இல்லை. ஓகே, சாப்பிடுவோமே நிறைஞ்சு. இப்ப அங்க நீங்க இப்ப என்ன திருப்பி கிச்சனுக்கு எல்லாம் ஏற்கனவே கொத்தெல்லாம் செய்து வச்சிட்டீங்களோ? கொஞ்சம் காணாது திருப்பி. சரி 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 சரி. ஏற்கனவே வாங்க இருக்குது என்ன ரொட்டி. எப்படி இருக்கு கொத்தராட்டி? எப்படி இருக்கா நீ? நல்லா இருக்கா? நல்லா இருக்காக்கா? வேற லெவலா? உண்மையாவா? அவ்வளவு நல்லா இருக்கு அவனுக்கு எல்லாரும் அவ்வளவு நல்லா இருக்குண்டு. ஜெபருவன் எப்படி இருக்கு? உண்மையா சொல்லு. வேற லெவல் என்ன? இல்ல நிறைஞ்சு வழியில நான் வெளி கருத்தனைப்பு நான் கேட்டு ஆராய்ச்சிட்டா வந்தேன். வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு எல்லாரும் சொல்லினா நிறைஞ்சு நீ ஒரு கொத்து ரொட்டி கடைக்கு விடலாம், ஒரு செஃபா விடலாமா? உண்மையா சத்தியமா சொல்றேன், நிறைஞ்சு திருப்பியும் உங்களை மாதிரி ஒரு பிள்ளை கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சேன். என்னடா சொல்றது, இப்ப இன்றைக்கு இவ்வளவு நடக்கிறதுக்கும் மூல காரணமே நீங்களா அம்மா. உண்மையா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னட்டா உண்மையா கவலைப்பட்டோம். நம்ம சுவிஸ்ல நிக்க எல்லாற்ற பிறந்த நாளுக்கு சில பேர் அந்த பேஸ்புக்ல எல்லாம் போடுவீனம் இல்ல கேட்க வேண்டிய. அப்ப எனக்கெல்லாம் அப்ப இல்லாம நாங்கள் வாழ்ந்த சூழ்நிலையிலும் அப்படித்தானே. எனக்கு பிறந்த நாள் என்ன ஓகே அப்படியே போயிடும். அப்ப நிரஞ்சனி வந்த அப்புறம் கேட்க வேண்டியக்கு எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. அது ஏண்டா நாங்கள் இதை செய்யாம விட்டுட்டேன் என்று. உண்மையா இப்போ இது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாங்க எனக்கு அமைஞ்சிட்டு நான் இங்க வந்துட்டேன். உண்மையா சொல்லணும்னா டுசான் காசனுக்கு தான் நான் கேக் வெட்டினாங்க. அப்ப என்ன நான் வெளிநாட்டுல இருந்தா சுவிஸ்ல இருந்தா நான் காசு அனுப்பாம யார் அனுப்புறது? இந்த நல்ல கதையா இருக்குமா இது? நீங்க வெட்டையில எனக்கு ஒரு அந்த சரி அப்படி அதான் இப்ப இன்றைக்கு நான் தானே வெட்டுறேன்.
ஏனம்மா ஓ. கேக்கு வெட்டுறது எனக்கு சந்தோஷத்தை விட எல்லாம் புள்ளியாண்ட சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம். சாப்பிட்டு முடிஞ்சு என்ன வந்து சாப்பிட்டு முடிஞ்சு அம்மா சாப்பிடல நான் சாப்பிட்டுட்டேன். என்னண்டா இப்ப 2 பேரும் வந்து இப்ப மிஞ்சிற எல்லாத்தையும் பாசல் அடி கொண்டு இருக்கிறோமே வந்தாங்க வேலைக்கு போகவில்லை வேணும். அப்ப அந்த வேலையா கடவுளா நடக்குது. இதோட வேலையை நாங்க காணொலியை முடிச்சு கொள்வோமே நம்ம என்ன வந்து என்னடா அப்படியே இழுத்தா அப்புறம் நம்ம கர நேரமா ஆயிடுமே. அப்ப 2 நாள் வந்து ரொம்ப சந்தோஷமா போச்சு ஏன்னா அப்போ ஓகேண்ணே. அப்ப இதோட காணொலியை முடிச்சு கொள்வோம். அம்மாக்கு வாழ்த்து தெரிவிக்க போகின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நான் இப்பவே நன்றிகளை சொல்றேன். என்ன நீங்களும் சொல்லுங்கம்மா. நன்றி. என்ன வாழ்த்து உங்களுக்கு தெரிவிப்பேன். எனவே அம்மா நன்றி சொல்லுங்க. ஓகே அப்ப இதோட இந்த காணொலி முடிச்சு கொள்வோம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில உங்கள் அனைவரையுமே நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.